மங்கள பட்டினில் மணக்கோலம் விவாகா வழங்கும் சுபமுகூர்த்தப்பட்டு தி சென்னை சில்க் டி நகர் வேளச்சேரி குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். அயோத்தியில் நாளை நடைபெறவுள்ள ராமர் கோவில் திறப்பு விழாவில் பங்கேற்க நாடு முழுவதிலும் இருந்து குவிந்துள்ள ஏராளமான மக்கள் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் சரையு புண்ணிய நதியில் நீராடி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். தற்பொழுது நாளைய தினம் அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழா நடைபெறுவதையொட்டி அங்கு தற்போதைய நிலவரம் என்னவாக இருக்கிறது? விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தற்போது நாம் புண்ணிய சரையு நதியில இருக்கின்றோம். அயோத்தியில் இருக்கக்கூடிய சரையு நதியில இருக்கின்றோம். இங்கு 10 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் கடும் குளிர் வாட்டி வதைக்கின்றது. அந்த கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் ஏராளமான பக்தர்கள் புனித நீர் ஆடி வருகிறார்கள். இந்த சரையு நதியினுடைய வரலாற்றை நாம் பார்க்கும்போது ராமபிரான் இந்த நதியிலே புண்ணிய நீர் ஆடியதாக நம்பப்படுகின்றது. எனவே அவர் வழியிலே அவருடைய பக்தர்கள் இங்கே புனித நீர் ஆடி வருகின்றார்கள். அதாவது கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் அதிகாலை 5 மணியிலிருந்தே புனித நீர் ஆடக்கூடிய இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கிறார்கள். தொடர்ந்து ராமபிரானை தரிசிப்பதற்கு முன்பாக இந்த புனித நீர் ஆடிவிட்டு அதன் பிறகு ஹனுமனை தரிசித்து தொடர்ந்து ராமபிரானை வழிபட அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். நாடு முழுவதும் இருந்து பல்வேறு மாநிலங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் இந்த அயோத்தியிலே குழுமியிருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த சரையு நதியை பொறுத்தவரையிலே ராமர் இந்த சரையு நதி வழியாகத்தான் வைகுண்டம் சென்றார் என்று நம்பப்படுகின்றது. எனவே அவரிடம் பிரார்த்தனைகளை இந்த புண்ணிய நதியிலே குளித்துவிட்டு இந்த நதியிலே அவர்கள் பிரார்த்தனைகளையும் வைக்கின்றார்கள். அதே போல ராமர் கோவில் நாளைய தினம் திறக்கப்பட்ட பிறகு தினசரி இனி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கே வந்து புனித நீர் ஆடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே அவர்களுடைய வசதிக்காக படிக்கட்டுகள் அமைக்கக்கூடிய பணியும் மிக தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. காலை முதலே இந்த நதிக்கரையினுடைய பல்வேறு இடங்களில் ஏராளமான பக்தர்கள் புனித நீர் ஆடி வரக்கூடிய காரணத்தால் எந்த விதமான அசம்பாவிதமும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக தொடர்ந்து உத்தரப்பிரதேச மாநில காவல்துறையினர் கடும் தீவிர பாதுகாப்பு சோதனையிலே ஈடுபட்டு வருகின்றார்கள். சரையு நதியை பொறுத்தவரையிலே நாளைய தினம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இங்கே வந்து புனித நீர் ஆட இருக்கின்றார். அதற்கு தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் ஒருபுறம் செய்யப்பட்டிருக்கின்றது. மற்றொரு புறம் பக்தர்கள் நாம் செல்லும் இடமெல்லாம் அயோத்தியில இருக்கக்கூடிய முக்கிய வீதிகள் வழியாக நாம் செல்லக்கூடிய இடங்கள்லாம் விழாக்கோலம் பூண்டிருக்கக்கூடிய நிலையில் அதிகாலை முதலே பக்தியோடு வந்து பக்தர்கள் இந்த இடத்திலே அவர்கள் புனித நீர் ஆடி வரக்கூடிய காட்சியை நாம் பார்க்கின்றோம். ஒளிப்பதிவாளர் கருப்பையாவுடன் செய்தியாளர் ராஜேஷ்குமார், அயோத்தியிலிருந்து. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.